ஸோ அதனால் குழந்தைங்களும் வந்து இந்த படத்தை பார்க்க முடியாது. ஸோ இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம். ஹாய், நான் உங்கள் டாக்டர் சாம்சன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஜனநாயகன் படம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ படத்தோட கதை என்ன? கதை என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஓப்பனிங்கில் வந்து நம்ம நிழல் ரவி வந்து போய் கொஞ்சம் மக்களை பார்க்குறாரு. யாருமே ஓட்டு போடுறதுக்காக போக மாட்டேங்கிறாங்க. ஓட்டு போட போங்க அப்படின்னு சொன்னால் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஓட்டு போட போனால் எங்களை போட விட மாட்டேங்கிறாங்க. லாஸ்ட் டைம் வந்து ஓட்டு போட போனவங்க கையெல்லாம் வெட்டி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. உடனே இவர் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு கதையை சொல்கிறாரு. அதுதான் நம்ம ஜனநாயகன் படத்தோட கதை. ஸோ என்ன கதை சொல்கிறாரு சார்? கதையில் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம தளபதி விஜய் சார் வந்து ஒரு ஜெயில் கைதியாக இருக்கார். ஸோ அவருக்கு வந்து அவங்க அம்மாவை போய் பார்க்கணும். அவங்க வந்து சாகிற ஒரு நிலைமையில் இருக்காங்க. ஸோ உயிரை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு தடவை தான் என் பையனை மூஞ்சை பார்த்துட்டேன்னா நான் வந்து உயிரை விட்டுருவேங்கிற மாதிரி இருக்காங்க. இவரால் போகவே முடியல. அப்போ கௌதம் மேனன் வந்து சொந்த ரிஸ்க் எடுத்துகிட்டு இவரை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அங்கே போய் அம்மாவை பார்த்தோன்னா அவங்க வந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ரூல்ஸ் எல்லாம் மீறிட்டான்னு சொல்லிட்டு அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. இவருக்கு வந்து நம்ம விஜய் சாருக்கு வந்து பெயிலில் வெளில வந்துடுறாரு. ஜெயிலில் இதை தண்டனை முடிச்சுட்டு வெளில வந்துடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கௌதம் மேனனோட ஒய்ஃபை வந்து கொஞ்சம் அந்த வில்லனுங்க வந்து கோஷ்டி வந்து கொண்டிருப்பாங்க. இவரும் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுவார். அவரோட பொண்ணை வந்து வேறு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் தான் வந்து ஃபுல்லாக வளர்ப்பார். ஸோ என்னை சித்தப்பான்னு கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்லம்மா சித்தான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட ஆரம்பிப்பா. அவளுக்கு வந்து ஒரு ஆர்மியில் சேரணுன்னு ஒரு ஆசை. சின்ன வயசில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்க அம்மா அப்பானால வந்துச்சு. ஸோ இவர் வந்து வளர்க்குறாரு. ஸோ பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு தான் வந்து மமிதா பேஜு. பெருசானதுக்கப்புறம் எப்படி ஆர்மியில் சேர்க்குறாரு அப்படிங்கிற ஒரு கதை ஒன்று போகுது. இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா நம்ம பாபி டியோல் வந்து பொலிட்டிக்கலில் பயங்கரமான ஒரு ஆளாக இருக்கார். சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு நாட்டே வந்து காலி பண்ணிடுறாரு. ஸோ அவர் வந்து இந்தியாவில் வந்து பாலிடிக்ஸ்க்குள்ளே வரலான்னு சொல்லிட்டு வராரு. ஸோ விஜய் இந்த கதைக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்மந்தம்? ஸோ மமிதா பைஜோ வந்து கரெக்டாக கொண்டு போய் ஒரு ஆர்மியில் சேர்க்குறாரா? பாபி டியோவில் எப்படி தடுக்கிறாரு? இதுதான் படத்தோட படம். பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஸ்க்ரீன் பிளேயில் நிறைய விஷயத்த சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் 2 விஷயம் வந்து சொன்னால் ஓகே. ஏகப்பட்ட விஷயம் நம்ம டைரக்டர் வந்து ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்காக நிறைய விஷயம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு. குட் டச் பேட் டச் உண்மையிலே அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஒவ்வொரு விஷயமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்ல விஷயந்தான். பட் ஒரு படமாக பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஆடியன்ஸால் வந்து வேறு இது காமிக்கும் போது என்னென்னா நம்மளுக்கு இந்த படத்தோட ஃப்ளோ வந்து மிஸ் ஆகும். விமன் எம்பவர்மெண்ட் பற்றி சொல்கிறாங்க. ஸோ அது விமன் எம்பவர்மெண்ட் பற்றி சொல்லும் போது ஒரு சீனில் 2 சீனில் சொன்னால் ஓகே, நிறைய சீன்ஸ் அதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து படத்தில் வந்து லேகாக தான் போய் நிற்குது. அதுக்கப்புறம் இந்த ஜாதி பற்றி சொல்கிறாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா மதங்கள், மத கலவரம் இதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ மத கலவரம்லாம் வந்து ரொம்ப ஒரு டீட்டெயிலாக வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் விஷயங்கள்லாம் நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் மலைவாழ் மக்கள் அவங்க பிரச்சனையை பற்றி பேசியிருக்காங்க. இந்த மாதிரி படத்தில் வந்து ஏகப்பட்ட விஷயம். இதுக்கு இடையில வந்து இது வந்து ரிவெஞ்ச் ஸ்டோரியான ஒரு கேள்வி வேறு வருது. ஸோ அந்த மாதிரி சம்மந்தமில்லாத நிறைய விஷயம் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்மே லேகு, செகண்ட் ஹாஃப்மே லேகு. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒன்றுமே இல்லை படம். ஆக்சுவலாக எல்லாம் ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஆடியன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, அந்த பிளாஸ்ட் சாங் வந்து எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணி ரசிக்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு இன்வெஸ்டிகேஷனில் ஒரு நடுவில் ஒரு 10 நிமிஷம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. இந்த பொம்மை வச்சுலாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு இடையில ஒரு பிட் வந்து கொஞ்சம் நல்லா போச்சு. இன்டர்வல் பிளாக் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருந்துச்சு. ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க கற்றுனாங்கன்னா அப்புறம் வந்து ஹீரோ வந்து காப்பாற்றுவார் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக்கில் அதே விஷயம் பண்ணது வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்டார்டிங் ஒரு 15-20 மினிட்ஸ் கொஞ்சம் படம் ஓகே டீசெண்டாக போயிட்டு இருந்து. பட் போக படம் ஸ்லோவாகி கிளைமேக்ஸ்லாம் படம் உட்காரவே முடியல தேட்டரில். அந்தளவுக்கு படம் வந்து லேகு. படம் 3 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது டியூரேஷனு. ஸோ படத்தில் ஹெவி லேகு. கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஃபைட்டே பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் மாதிரி போகுது. அதில் வந்து ஃபுல் கிராஃபிக்ஸில் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. எந்திரன் படம் வந்து 2010 வந்துச்சு. அந்த கிராஃபிக்ஸ் கூட 2026 வந்த ஜனநாயகத்தில் வந்து இல்லை. கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப ஒரு பிலோ பாராக இருந்துச்சு. நீங்கள் நம்பர் ஆஃப் ஷார்ட்ஸு, நம்பர் ஆஃப் சீன்ஸை கம்மி பண்ணிவிட்டு அதை குவாலிட்டியான கிராஃபிக்ஸ் கொடுத்தீங்கனாலே போதும். இவ்வளோ லென்த்து கிராஃபிக்ஸு ஆக்சுவலாக தேவையே கிடையாது. அவ்வளோ லென்த்தாக வந்து கொடுத்துருக்காங்க.
அது வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸு. பாபி டியோலுக்கு யூசுவலாக வில்லனுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்தா படத்துக்கு நல்ல ஒரு ஹீரோ வில்லன் பேட்டில் சூப்பராக இருக்கும்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். இதில் வந்து ரொம்ப ஓவர் ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ பாபி டியோல்லாம் வந்து இன்ட்ரொடக்ஷன் சீனே வந்து 2 பயங்கர பிரம்மாண்டமான சீனு. சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு ஜெயிலில் வச்சு ஒரு பெரிய சீக்வன்ஸு. நம்மளுக்கு அந்த சீனை பார்த்தோன்னே தெரிஞ்சு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் என்ன நடக்குதுங்கிறது நம்மளுக்கு தேவையில்லாத லேகு தான். கப்பலில் வச்சு ஒரு பெரிய ஒரு லென்த்தான ஒரு சீனு. ஸோ அதெல்லாமே வந்து தவிர்த்துக்கலாம். பாபி டியோலில் வந்து ரொம்ப கெட்டவன், பயங்கர கொடூரமானவன் சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்லவன் ஏன் கெட்டவனாக மாறினான், அதெல்லாம் அந்த கதைக்கு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி படத்தில் ஏகப்பட்ட லாஜிக் விஷயங்கள்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகுது. விஜய்க்கு படத்தில் வந்து தளபதின்னு பேர் வச்சு தளபதி நிறைய இடத்துல வந்து டைரெக்டாக நடிகர் விஜயை ரெஃபர் பண்ணுற மாதிரியே தான் பேசுகிறாங்க. ஆப்போசிட்டில் பாபி டியோவில் வந்து தலைவர்னு வந்து ஒரு சில இடத்துல வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. ஃபோனில் கூட தலைவர்னு காலிங் தான் வருது. ஸோ நீங்கள் வந்து என்ன சொல்ல வரீங்க? ரஜினி சாரை உள்ள இழுத்து வந்து விஜய்க்கு அகேன்ஸ்டான ஆள் கெட்டவன் அப்படின்னு சொல்ல வரீங்களா? எதுக்கு தேவையில்லாமல் ஒரு சூப்பர் ஸ்டாரை வந்து உள்ளே இழுக்கணும்? ரஜினி சாரை ஃபாலோ பண்ணிட்டு வந்த நடிகர் தான் விஜய். இன்றைக்கி வந்து நான் வந்து எம்ஜிஆர் ரசிகன், சினிமாவில் எம்ஜிஆர் ரசிகனுங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் நம்ம எல்லாருக்குமே வந்து பழசு தெரியும். இது அப்படியே டச் பண்ணாமல் விட்டுருக்கலாம். இதெல்லாம் சொல்லிவிட்டு அருணாச்சலம் படத்தில் இருக்கிற ரஜினி ஸ்டைலை அப்படியே காப்பி அடித்து இந்த படத்தில் வச்சுருக்காரு. நம்ம கம்பு இப்படி போட்டு ரஜினி பிடிப்பார்ல, அதே இதை வந்து ஒரு வெப்பனை போட்டு பிடிக்கிற மாதிரி இந்த படத்தில் வச்சுருக்காரு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அது கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. பூஜா ஹெக்டேக்கு படத்தில் ரோல் சரியாகவே இல்லை, பிட்டாக வந்துட்டு போகிறாங்க. அவங்களுக்கு ரோலு கொஞ்சம் கூட லவ் இன்ட்ரெஸ்ட் மாதிரி ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் பெருசாக எதுவும் இல்லை. அப்புறம் கிளைமேக்ஸில் ஒரே ஒரு விஷயம் வந்து அவங்க முக்கியமாக பண்ணுறாங்க. இது நடுவில் அவங்க எப்படி இதெல்லாம் ட்ராவல் பண்ணி வந்தாங்க இனிமே தெரியல. 3 நேரம் விஜய் சார் கூட தான் சுற்றிட்டு இருக்காங்க. எதனால் பண்ணுறாங்க எதுவுமே வந்து கிளியர் கட்டாக இல்லை. மமிதா பைஜுக்கு நல்ல ஒரு ரோல் வந்து இந்த படத்தில் வந்து செட் ஆயிடுச்சு. டெக்னிக்கலாக வந்து விஎஃப்எக்ஸை தாண்டி மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நல்லாவே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பெரிய டெக்னீஷியன்ஸ் தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப நாளாக பண்ணியிருக்காங்க. 33 வருஷம் சினிமா வாழ்க்கை ஓட கடைசி படம் வந்து ஒரு விஜயோட கடைசி படத்துக்காக வந்து வேணா வந்து விஜய் ரசிகர்களால் ஒரு தடவை பார்க்கலாமே தவிர, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். கோட்டு ஒரு சூப்பரான ஒரு ஃபைனல் படமாக வந்து அமைஞ்சிச்சு. ஏன்னா அதில் வந்து படத்தில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேலையும் கொஞ்சம் இருந்துச்சு. இதில் என்டர்டெயின்மெண்ட் வேலையும் சுத்தமாக இல்லை. வெறும் பொலிட்டிக்கலாக வந்து நான் இதெல்லாம் வந்து சொல்லணும் மக்கள்கிட்ட, டிஎம்கே வந்து எதிர்த்து பேசணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டைலாக் வச்சுருக்காங்க. இந்த பொலிட்டிக்கல் அஜெண்டா சொல்லணும், நான் விமன் எம்பவர்மெண்ட்டு, குழந்தைங்க இதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த ஒரு இதுக்காக இந்த படம் எடுத்த மாதிரி தான் இருக்குது. வயலன்ஸும் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ அதனால் குழந்தைங்களும் வந்து இந்த படத்தை பார்க்க முடியாது. ஸோ இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம்.